பொதுவாகவே ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல நாளாக அமையும். அந்த நாளில் நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு செயலும் நல்ல செயலாக நமக்கு வரவிருக்கும். நம்ம நினைச்சதெல்லாம் நமக்கு கிடைக்கிறது, நம்ம சொல்றதெல்லாம் பலிக்கிறது, நம்ம விரும்புவதை எல்லாம் அடைவதற்கும் நம்ம ஒன்றை மட்டும் பயன்படுத்தினால் போதும். அந்த ஒன்று என்னன்னா, நம்முடைய மனதை நம்ம தினம் தினம் அதிகமாக பயன்படுத்தினோம். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும், என்ன கேட்கிறோமோ அது கிடைக்கும், என்ன சொல்றோமோ அது படிக்கும். இது வேதத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி வாய்ந்த மந்திரம் மனோவசியம். மனோவசியம் ஜகவசியம்னு சொல்லியிருக்காங்க. மனோவசியம்னா நம்ம ஒவ்வொருத்தரும் அடுத்தவங்களை எப்படி வசீகரிக்கணும், அல்லது அந்த பொருள் அது இந்த பொருள் அது இந்த இடம் அது அந்த இடம் அல்ல அந்த ஒவ்வொன்றையுமே நம்ம அடைவதற்கு எப்படி நம்ம அந்த பொருளை நம் வசப்படுத்திக் கொள்ள, அல்லது ஒரு நபரை நமக்கு ஏற்றாற்போல் வசியப்படுத்திக் கொள்ள நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணுறோமோ அதே முயற்சியை நீங்க உங்கள் மனதை வசியப்படுத்திக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். அவ்வளவு வேத வாக்கியம் தான் சொல்றேன். மனோவசியம் ஜகவசியம். நம்ம ஒவ்வொருத்தரும் காலையில எழுந்த உடனே நம்முடைய மனம் எந்த திசையை நோக்கி அல்லது எந்த நபரை நோக்கி அல்லது எந்த பொருளையும் நோக்கி ஓடுதுங்கிறது முதல்ல கவனிக்கணும். காலையில எந்திரிச்சு உடனே என்ன படம் ஓடுது, என்ன பாட்டு கேட்குது, என்ன டான்ஸு, இதெல்லாம் கேட்கறதுக்கு கொஞ்சம் பேர் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. இங்கே வரவங்க கேட்டுருக்கோம், காலையில் எந்திரிச்சோடனே என்ன செய்வீங்கன்னு கேட்டால் காலையில் எந்திரிச்சோடனே நீங்கள் அதை பண்ணுவோம் பாருங்க. அப்போ அதை பார்க்கும்போது அதை நோக்கி நம்முடைய மனம் அதில் ஓடிடும் இல்லைங்களா? அப்போ நம்மை நோக்கி எப்படி மனதை திருப்ப முடியும்? மனம் எப்பொழுதுமே நம்மை நோக்கி நமக்குள்ள வேலை செஞ்சாதான் நம்ம வாழ்க்கைய நினைச்சதை நம்ம அடைய முடியும், கேட்டதை பெற முடியும், சொன்னதை படிக்க வைக்க முடியும். மனம் எப்பொழுதுமே வெளி நிலையில் கவனித்துக் கொண்டிருந்தால் நம்முடைய உள் நிலையில் நடக்கக்கூடிய எந்த நல்ல விஷயம் நமக்கே தெரியாம போயிடும். இப்ப சமீபத்தில் சிறைச்சாலைக்கு போட்டிருந்தாங்க. நீங்க சிறைச்சாலைக்கு வரணும் சில ரொம்ப மோசமான கைதிகளை நீங்க கொஞ்சம் சந்திச்சு பேசணும் போட்டிருந்தாங்க. அந்த ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சா போயிருக்கோம். அங்க போகும்போது ஒரு செல், ஒரு ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஒரு செல், அந்த செல் இருக்கிறவங்க ரொம்ப கொடூரமா இருக்காங்க. அவங்களுடைய பார்வை, அவங்களுடைய முகபாவம், பேசலைனாலுமே அவங்க மௌனமா இருந்தாலும் ரொம்ப கடுமையா இருக்காங்க. அங்கே இங்கேயும் தெரிஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பேசுறாங்க. நம்ம கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் எப்போதுமே அன்பை பற்றி அமைதி பற்றி மட்டும்தான் நமக்கு பேச நம்ம ஆசிரமத்தில் அதைத்தான் நம்ம முடிவு பண்ணிருக்கோம். இந்த ஜென்மம் முழுக்க ஒவ்வொரு மனிதனையும் அன்பு ஏற்படுத்தணும், அமைதி ஏற்படுத்தணும். இதுதான் எண்ணம். நம்ம கையில் 2 கருவி. ஒரு கருவி அன்பு, இதை பயன்படுத்தணும். இன்னொரு கருவி அமைதி. இந்த 2 தான் நம்ம எடுத்துட்டு போறோம். அவங்க ஒரு 5 நிமிஷம் பேசணும். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒருத்தர் மட்டும் முன்னாள் கம்பியை பிடிச்சிட்டு சாதாரணமாக கேட்டார், ஆமாங்க நான் ஒன்றும் பெருசா தப்பு பண்ணலை. நான் ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்த உடனே என் மனைவி, ஏன் இன்னைக்கும் நான் சொன்னதை வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. கேட்ட உடனே எனக்கு அந்த சமயத்தில் என்ன தோணுச்சுன்னு தெரியல. கையில் வச்சிருந்த டிஃபன் பாக்ஸ், இந்த பாக்ஸை வீசி எறிஞ்சேன். அவங்கள நோக்கி வீசி எறிஞ்சேன். அவங்கள அடிக்கணுங்கிற நோக்கத்திலே இல்லை, அவங்களை நோக்கி வீசி எறிஞ்சேன். அதில் அந்த கூடையிலிருந்து அந்த டிஃபன் பாக்ஸ் மட்டும் போய் அவங்க தலையில பட்டு அவங்க அப்படியே கீழே விழும்போது கரெக்டாக வாசப்படியில் போய் அவங்க தலை மோதிச்சு. உடனே ஸ்பாட் ஆகுது. உடனே என்ன பண்ணிட்டாங்க, என்னை கைதின்னு சொல்லி உலகாரன்னு சொல்லி என்னை கூட்டிட்டு உள்ள வச்சுட்டாங்க. நீங்களே சொல்லுங்க, நான் கொலைக்காரனா, நான் கொலைக்காரனா சொல்லுங்க அப்படின்னு கம்பியை பிடிச்சிட்டு ஆட்டிட்டு கேட்குறாரு. அப்போ நம்ம சொல்ல வேண்டிய சூழல் என்னன்னா, இல்லைங்க நீங்க உண்மையில்
மனசாட்சிப்படி கொலைக்காரன் அல்ல. உங்களுடைய கோபத்தை, உங்களுடைய வெறுப்பை, உங்களுடைய எதிர்ப்பை நீங்க வெளிப்படுத்துறதுக்காக பயன்படுத்துனீங்க. நீங்க இப்படி தூக்கி வீசுனீங்க. ஆனா உண்மையை மனசாட்சிப்படி நீங்க உங்க மனைவியை கொல்லணும்னு நீங்க நினைச்சு வீசல. ஆனாலும் சட்டப்படி நீங்க கொலைக்காரர் தானே. நீங்க அடிச்சதுனால தானே அவங்க கீழே விழுந்தாங்க. அவங்க கீழே விழுந்ததுனாலதான் வாசப்படியில போய் அடிச்சாங்க, உயிர் போயிடுச்சு. அதனால இப்ப உங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும்னா நீங்க இந்த கொலையை செய்யணும்னு நினைக்கல. ஆனாலும் உங்களுக்குள்ள இருந்த கோபம் உங்களை பழக்கமா பார்த்துச்சு. அதனால மற்றவர்கள் எல்லாம் நீங்க கொஞ்சம் கேட்டுக்குங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் எப்படி இந்த செயலுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் வெளியிலிருந்து எந்த ஒரு செயலும் உங்களை பழக்காரன் ஆகல. இதே சம்பவம் ஒவ்வொரு வீட்லையும் நடந்துட்டு, ஒவ்வொரு கணவனும் வேலைக்கு போறாங்க, திரும்பி வரும்போது அவங்க மனைவி இதே மாதிரிதான் கேட்கிறாங்க. ஏன் அது வாங்கிட்டு வரலையா, இது வாங்கிட்டு வரலையா, அதை செஞ்சுட்டு வரலையா, அதை செஞ்சுட்டு வரலையா கேட்கிறாங்க. ஆனாலும் எத்தனையோ கணவன்மார்கள் காதல் விழுந்தாலும் விழுக்காம, கேட்டாலும் கேட்காம, அதுக்கு பதில் சொல்லாம அமைதியா வாழ்க்கைய பொறுமையா நடத்திட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒவ்வொரு குறையும் தடுக்கப்படுது. எதனால? அமைதியா இருக்கிறதுனாலையும் பொறுமையா போறதுனாலையும் அந்த இடத்துல ஒரு கொலை தவிர்க்கப்படுது. ஆனா எப்ப ஒரு மனிதன் அமைதியையும் பொறுமையையும் இழக்கின்றானோ அந்த இடத்துல ஒரு கொலை நிகழ்கிறது. அதனால அவங்க எல்லாத்துக்கும் சொன்னதுன்னா நமக்கும் இப்பவும் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு கொலைக்காரர் உள்ள ஒழிஞ்சிட்டு இருக்காரு. நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு கொலைக்காரர் உள்ள ஒழிஞ்சிட்டு இருக்காரு. எந்த நிமிஷத்துல நான் ஒரு கோபத்தை இப்படின்னு தட்டி விட்டா போதும், நம்ம பெரிய கொலைக்காரனா மாறிடுவோம். அதனால நம்ம ஒவ்வொருத்தரும் வெளியில பெரிய சாதனை செய்யறோமோ இல்லையோ, நமக்குள்ள நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு சாதனையாவது செய்யணும். அது என்னன்னா, கோபம் இல்லாம சாந்தமா நம்முடைய உள்ளத்தை வைத்து இருக்க நம்ம முயற்சி பண்ணணும். முதல்ல சொன்ன மாதிரி இந்த நாள் நல்ல நாளா மாறணும்னா, இந்த நாளில் நமக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா, இந்த நாளிலிருந்து இனி ஒவ்வொரு நாளும் நாம் நல்லதையே பெற வேண்டுமானால் முதலில் நமக்குள் இருக்கின்ற கொடிய விஷமான கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெளிவச்சோம். நான் இவ்வளவுதானே கோபம் வச்சிருக்கேன், நான் எத்தனை தானே கோபம் வச்சிருக்கேன், இதெல்லாம் தப்பான்னு நீங்க கேட்கலாம். ஆனா ஒரு பெரிய காடை அடிக்கிறதுக்கு, ஒரு பெரிய வைக்கோட்டோட எரிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துறது எத்தனை தீர்ப்பிச்சுங்க? ஒரே சின்ன தீர்ப்பிச்சு தான். எப்படி வச்சு போட்டா போதும். நான் சின்ன தீர்ப்பிச்சு தானே வச்சு போட்டேன், இதெல்லாம் தப்பா, இதெல்லாம் பாவமான ஒரு சின்ன கோபம் தான் ஒரு பெரிய குடும்பத்தையே பிரிக்கும். ஒரு சின்ன கோபம் தான் ஒரு மிகப்பெரிய நட்பை கெடுக்கும். ஒரு சிறிய கோபம் தான் வாழ்நாள் முழுவதும் நம்மை பாவியாக்கும். அதனால இந்த நல்ல நாளில் நம்ம ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துட்டு, அந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம கடைபிடித்தால் நம்ம ஒவ்வொருடைய மனமும் அமைதியான மனம், ஆனந்தமான மனம், சொந்த மனமா நாமும் நிச்சயம் நம்மை மாற்றிக்கொள்ள முடியும். இப்படி நம்ம ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் அன்பான மனிதராக, அமைதியான மனிதராக நம்ம ஒவ்வொருத்தரும் மாறணும்னா நம்ம கூட பழகிறவங்களுக்கெல்லாம் ஒரு இன்பம் கிடைக்கும். நம்ம கூட பேசுறவங்களுக்கெல்லாம் ஒரு திருப்தி, சந்தோஷம் கிடைக்கும். அது இங்க ஒரு சிலர் மட்டும் செய்யணுங்கிறது அவசியம் இல்லை. நீங்க எல்லாரும் செய்யலாம். உங்க வீட்டுல செய்யலாம். நீங்க போறதெல்லாம் மற்றவங்க கிட்ட அன்பா பேசி அமைதியா நீங்க இருந்தீங்கன்னா உங்களை எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒரே ஒரு விஷயம் சொல்லி நான் முடிச்சேன். ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஒரு ஞானி கிட்ட, இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகானவங்க யார் அப்படின்னு போய் ஒரு ஞானி கிட்ட கேட்டிருக்காங்க, இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகானவங்க யாரு? அப்ப அவர் உடனே பதில் சொன்னார், உங்களில் யார் ரொம்ப அமைதியானவங்க,
உங்களில் யார் ரொம்ப அன்பானவங்க, அவங்களை யார் பார்த்தாலும் பிடிக்கும். அறிமுகமே இல்லாதவங்க பார்த்தாலும் பிடிக்கும், கோபக்காரவங்க பார்த்தாலும் பிடிக்கும். அப்படிப்பட்ட மனிதர் தான் இந்த உலகத்தில் ரொம்ப அழகானவர் அப்படின்னாங்க. அந்த மாதிரி நம்ம கூட இன்னைக்கு ரொம்ப அழகானவங்களா ஆகணும்னு ஆசைப்பட்டா இன்னைக்கே நம்முடைய உள்ளத்தை அமைதியான உள்ளமா இருக்கணும். நம்முடைய உள்ளத்தை அன்பான வார்த்தைகள் பேசும் முதலாகவும் நாம் மாற்றிக்கொண்டோம்னா இன்னைக்கு நம்ம எல்லோருமே அடுத்தவங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கிற மாதிரி அன்பானவங்களா அமைதியானவங்களா அதுக்கு விட மேல அழகானவங்களா மாறுவோம். யார் நம்மை பார்த்தாலும் இவங்களை பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு அழகானவங்களா நம்ம மாறணும்னா இன்னைக்கு நம்ம உள்ளத்தை அமைதியாக உதத்தை அன்பாகவும் மாற்றிக்கொள்வோம். சிவோம் சிவோம் சம்போ சம்போ சாந்தி சாந்தி பகவதோ சாந்தி சாந்தி பகவதோ சர்வம் சாந்தி பகவதோ சர்வம் சாந்தி.